யமதர்ம ராஜாவுக்கு அனைத்து உயிர்களையும் பறிக்கும் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி காரணமாக அனைவரும் தன்னை வெறுப்பதையும் இதனால் தனக்கு கடுமையான பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் என்று எண்ணி மனம் வருந்தினார். தனது இந்த பெரும் பாவத்தை போக்கிக் கொள்ள வழி தெரியாமல் இருந்த யமன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். யமனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் யமனுக்கு காட்சியளித்து வேண்டும் வரத்தை கேள் என்றார். யமன் சிவபெருமானிடம், இறைவா, நான் உயிர்களை பறிக்கும் பணி செய்வதால் அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள். எனக்கு ஏற்படும் இந்த பாவம் நீங்க வேண்டும் என்றார். சிவன், உயிர்களை பறிக்கும் பழியும் பாவமும் உன்னை வந்தடையாது. இந்த தளத்தில் என்னை வழிபட வருபவர்கள் முதலில் உன்னை வழிபட்ட பிறகு என்னை வழிபட்டால் அவர்களுக்கு அமைதியான இறுதி காலம் அமையும் என்று வரமளித்தார். அன்று முதல் திருவாஞ்சியம் கோவிலில் யமதர்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு முதல் வழிபாடு யமனுக்கே நடைபெறுகிறது. இங்கு வழிபடுபவர்களுக்கு மரண பயம் நீங்கி அமைதியான கடைசி காலம் அமையும் என்று கூறுகிறார்கள். இது போன்ற கதைகளுக்கு நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். எப்பவுமே ஆதிசேஷன் மேலதான் பெருமாள் படுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க தலையணை வேற. ஒரு மரக்கால தலைக்கு வச்சு களைப்பா தூங்குறாரு ரங்கநாதர். ஏன் தெரியுமா? உலகத்துக்கே படியளக்கிற சாமி இவரு. அங்குள்ள அந்த 3D சிற்பம். பொன்னேரிக்கு பக்கத்துல தேவதானம். இங்க ஒரு அதிசயம் நடந்தது. தொண்டை நாட்டை பிடிக்க வந்தான் ஒரு சாளுக்கிய மன்னன். போருக்கு வந்த இடத்துல ஒரு விவசாயி நெல் அளந்தார். திடீர்னு மாயமா மறைஞ்சார். மன்னன் தேடி பார்த்தான். அந்த மரக்காலை வச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டாராம். போர் எண்ணம் போன இடம் தெரியல. பக்தனாகி கோவிலை கட்டினான் ராஜா. அவர்தான் இந்த ரங்கநாதர். இதுக்கு பேரு வட ஸ்ரீரங்கம். உங்களுக்கும் பெருமாள் பிடிக்கும் என்றால் நம்ம தமிழ் வைபவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. இந்த 18 அடி சிலையும் ஒரே ஒரு சால கிராமக்கல். தண்ணீரில மிதக்கிற கல் இது. கங்கையிலிருந்து மிதந்து வந்தது. 5 தலை ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிறது தனி விசேஷம். ஐம்புலன்களை அடக்கணும்னு தத்துவம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட இவர் 6 இன்ச்சு பெரியவர். இது சால கிராமம் என்பதால இவருக்கு அபிஷேகம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை தைலக்காப்பு தான். களைப்பால் துயிலும் ரங்கநாதர்னு பேரு. தேவதானம் போய் தரிசனம் பண்ணுங்க.